வடை வடை பருப்பு வடை உளுந்த வடை கீரை வடை தட்டை வடை. வாங்க வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க. பருப்பு வடை உளுந்த வடை ஓட்டை வடை கீரை வடை. 10 ரூபாய்க்கு ரெண்டு 10 ரூபாய்க்கு ரெண்டு 10 ரூபாய்க்கு ரெண்டு. வாங்க வாங்க. 2 வடை 10 ரூபா 2 வடை 10 ரூபா 2 வடை 10 ரூபா. என்ன இந்த ஆட்டம் ஆடி கூவிட்டு அடக்கம் ஒருத்தையும் ஆளை காணோம். வடை வேற நேற்று நைட்டே சுட்டு வச்சது. காலையிலேயே வியாபாரத்துக்கு போனோன்னு ஆர்வத்தில் நேற்று நைட்டே சுட்டு வச்சு விட்டேன். இது வேற அவ்வளோ ஊசி போன மாதிரி நூல் நூலா வருது. எதையாச்சும் ஏமாத்தி விற்க வேண்டியதான். வேற சுட்ட வடை அவ்வளோ தூரையா போடுறது. காலங்கத்தால எழுந்து வடை சுடவும் மாச்சலா இருக்கு. நேற்று நைட்டே சுட்டு வைப்பேன்னு பார்த்தா இது கெட்டு போய் கிடக்கு. திரும்ப எண்ணெயில் லைட்டாக 2 புரட்டை புரட்டி அப்படியே வித்துற வேண்டியதுதான். இன்னைக்கு எவளுக்கு வயிற்றால போக போதோ தெரியல. நம்ம பேசாம ஒரு வடை கூட திங்காம அவ்வளோ வடையும் வித்துட்டு காசா வாங்கிட்டு ஓடிடணும். வாங்கம்மா வாங்க. வடை வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. வடை வாங்க வாங்க. ஏ அட்ரட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க. உளுந்த வடை பருப்பு வடை கீரை வடை அட்ரட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க. வடையை சுட்டு அடுப்புல வச்சிருக்கேன் அட்ரட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க. ஐயே எவா இவா இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா, அதுவும் தனியா. ஐயா புத்தி கித்தி சரியில்லையோ? பார்க்க நல்ல பிள்ளையா, நல்லா வளர்த்தியே நல்லா தான் இருக்கு. ஆனா புத்தி கொஞ்சம் சரியில்லை போலயே, இப்படிலாம் கிடந்து ஆடிட்டு கிடக்கா. ஏ புள்ள, ஏ புள்ள. உளுந்த வடை பருப்பு வடை கீரை வடை அட்ரட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க. என்னது நாக்கு மூக்கா? ஐயா இந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிட்டு போல. ஏ புள்ள. என்ன புள்ள புள்ளன்னு நம்மளதான் யாரோ கூப்பிடுறாவளோ? சரி திரும்பி பார்ப்போம். எக்கோ வாங்கக்கோ வாங்க. என்ன பிள்ளை என்னாச்சு இப்படி ஆடிட்டு கிடக்கா? ஏக்கா வடைக்கா வடை வித்துட்டு இருக்கேன்க்கா. 10 ரூபாய்க்கு 2 வடைக்கா வாங்குறீங்களா? ஏ புள்ள வடையா விக்கா? அதுக்கு அந்த ஆட்டம் ஆடுறா? ஆமாக்கோ வாங்கக்கோ. கீரை வடை இருக்கு உளுந்த வடை இருக்கு பருப்பு வடை இருக்கு. அப்படியா புள்ள? சரி உளுந்த வடையே போடு. சரிக்கா சரிக்கா இந்தா ஒரு நிமிஷத்துல இந்த எடுத்துறேன் பாருங்க. ஏக்கோ நீங்க இந்த ஊருக்கு புதுசாக்கோ? உங்களை நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஏம்மா நான் அந்த பக்கத்து ஊருமா. இந்த ஊர் தோட்டத்துல வேலை செய்ய வந்தேன் பாத்துக்க. வேலை முடிஞ்சிட்டு அதான் இனிமே வீட்டுக்கு போய் கஞ்சி குடிச்சிட்டு இனிமே திரும்ப வந்து வேலை பார்க்கணும் பாத்துக்க. அதான் காலையில ஒன்று பார்த்தனா வடை போட்டிருந்தியா. நான் நீ வடை போட்டிருக்கான்னு நினைக்கல பாத்துக்க. நீ ஒத்தையில கிடந்து ஆடிட்டு இருந்தோன்னா ஐயோ ஏதோ ஆயிட்டு போல நினைச்சுதான் பார்க்க வந்தேன். இங்க வந்தாலும் வடை கடை போட்டிருக்கா. சரி பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு சரி அதான் வாங்கிட்டீங்களான்ட்டு நின்றுட்டு இருக்கேன். ஓ அப்படியாக்கா? பக்கத்து ஊரா உங்களுக்கு? சரி சரிக்கோ. நான் அடிக்கடி ஒவ்வொரு கடையா போடுவேன்க்கா. என் கடையில எல்லாமே விலை கம்மி தான் பார்த்துடுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். என் கைவண்ணம் அப்படி ஒரு அற்புதமா இருக்கும். நீங்க வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னு தெரியும் இந்த சின்ன பொண்ணோட கைவண்ணம் எப்படி இருக்குன்னு. அப்படியாம்மா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடையா போடுவா? இது தெரிஞ்சு அடிக்கடி வருவேனே. சரிம்மா இனிமேட்டு அடிக்கடி வரேன். எக்கோ 30 ரூபாய்க்கு 6 வடை வச்சிருக்கேன்க்கோ சாப்பிடுங்க. சரிம்மா பரவாயில்லம்மா, வடையில ரொம்ப எண்ணெய் இல்லை, கரெக்டா இருக்கு. எக்கோ ஆமாக்கோ கடைக்கு விற்கணும்ல அதனால நல்லா பார்த்து பார்த்து அரைச்சேன்க்கோ உளுந்த. ஓ சரிம்மா சரிம்மா. ஐயே இது என்ன வடையை வச்சோன்னு நூல் நூலா வருது. என்னைக்குள்ள வடைன்னு தெரியலையே. ஏம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கா? இது என்னைக்குள்ள வடை? ஆ அப்படி நூல் நூலா வருது. என்ன இது கஸ்டமரே கண்டுபிடிச்சிடா போலயே. ஐயே என்ன பண்ண? என்னக்கா சொல்றியே? நூல் நூலா வருதா? ஆமா நூல் நூலா தான் வருது. கெட்டு போன வடையை வச்சு வித்துட்டு இருக்கியோ? இதுல வர 10 ரூபாய்க்கு 2 வடையை இங்கே கைவண்ணத்தை வர பார்க்கணுமா? அந்த கைவண்ணம் தான் அந்த தெரியுத நூலா தெரியுத. என்னக்கா இப்படி சொல்றியே? வடை தின்னு பாருங்கக்கா. சும்மா பிச்சு பார்த்துட்டு நூல் நூலா இருக்குன்னு சொல்லாதியே. எப்பா வாயில வைக்க முடியல இந்த வடையை தின்னுட்டு எனக்கு வயித்துல கித்தல போறதுக்கா? வடை தந்திருக்கலாம் வடை. அவளுக்கு கெட்டு போன வடையை வச்சு வித்துவிட்டு நல்ல வடை அந்த வடை இதுல பாட்டு வேற இதுல டான்ஸ் வேற இவளுக்கு. என்ன இந்த கிளி கிளிக்கிறா? எக்கா என்னக்கா இப்படி பேசிவிட்டியே? தின்னு பாருங்கக்கா முதல்ல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு வடையை தூக்கி மூஞ்சில எறிஞ்சு முடியும் பாத்துக்க. கெட்டு போன வடையை தந்துட்டு தின்னு பாருங்க கொண்டு பாருங்கன்ட்டு. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓவரா பேசிட்டு இருக்கேன். எங்க ஊருக்கு வேலைக்கு வந்துவிட்டு எங்களையும் ஒரு மாதிரி பேசுறியே. என்ன நல்லாதான் இருக்கு சரியா? ஓ நீ போட்ட வடை நல்லா இருக்குன்னு நீயே சொல்லக்கூடாது, அதை நாங்க சொல்லணும். ஆமா அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா. நீ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவா? நீ உன்னை பார்த்தாலே எதை எடுத்தாலும் குறை சொல்ற மூஞ்சி மேல இருக்கு. ஆமா இவன் என் மூஞ்ச பார்த்து கனவு கண்டுபிடிச்சிட்டா. உன் மூஞ்ச பார்த்து தெரியுது உன் கடையில அவ்வளவு ஆவாத பொருளை தான் போட்டுட்டு இருக்கான்னு. இதுல வேற வீட்டு டெய்லி கடை போடுவாங்களா? நான் வீட்டு டெய்லி வாங்கி வந்து திங்கணுமா? அவ்வளவு இப்படி கெட்டு போனதுன்னு என் வயிறு ஒண்ணுக்கலாம போறதுக்கா? இந்த பாருமா வடை வேணா தின்னு இல்லைன்னா தட்டை வச்சுட்டு போயிட்டே இருப்பதுக்க. சும்மா ஒண்ணுங்க காலங்காத்தால வந்து வியாபாரத்துக்கு எடுத்து விட்டு கடைக்கு முதல்ல வந்துட்டு இங்க வியாபாரத்துக்கு எடுத்து விடுவா. எவ்வளவு தூரத்து நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத. வெளியூர்காரி தான் எவளுக்கும் பிடிக்காத. ஆமா எங்களுக்கு இதான வேலை. நாங்க இதுக்கு தானே கங்கணம் கட்டிட்டு திரியோம். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். அவ்வளவு கெட்டு போனது இதை வரை நீ விற்க வர போறியாக்கும்? ஆமாடி விற்க தாண்டி போறேன். உனக்கு என்ன உன் வேலையை பத்தி போறதுக்கு? உனக்கு பிடிக்கலாம் போயேன். சீ என்ன பொம்பளை தெரியல எப்படி மரியாதைலாம் பேசுறா பாரு. ஊருக்குள்ள அவ்வளோத்தையும் சொல்றேன். சொல்லுன்னா போய் சொல்லு. நானும் ஊருக்குள்ள போய் சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தி கடையா வந்து கெடுத்து விட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. உன் வடைய வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல தட்டை வச்சுட்டு போமா. இடத்த காலி பண்ணுமா. அங்கே நின்று வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு சை காலங்காத்தாலே வந்துட்டா. ஆமா ஏதோ நல்ல வடையை தந்த மாதிரி சீனா போட்டுட்டு இருக்கா. எவடி இதே சின்ன பொண்ணு மூஞ்சில வடையை தூக்கி எறியறா? அதாண்டி எனக்கும் தெரியல. கோணமண்டா என்ன தைரியம் தான் என் மேல வடையை தூக்கி எறிவேன். இந்த பாரு உன் மூஞ்சில வடையை தூக்கி எறிஞ்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. எனக்கு வர்ற ஆதரத்துக்கு வடை சட்டி அவளுக்கு தூக்கி எறிஞ்சு போய் பாத்துக்க. இதுக்கப்புறம் வடை விப்ப. ஐயா இவ்வளோ வேற பின்னாடி வந்து நிற்காளுவே. இவகிட்ட சண்டை போட்டேன்னா இவ்வளோட்ட வேற வடி விற்க முடியாது. என்ன பண்ண இவ்வளோ ஒரு நாள் தனியா கவனிச்சுக்கிடுவோம்.
ஏ டோப்பா மாட்டேன் ஒழுங்கா இடத்த காலி பண்ணிருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த எண்ணெய் சட்டியை தூக்கி மூஞ்சில ஊத்தி விடுவேன் பாத்துக்க. பெயிர் பாத்துக்க. ஏற்கனவே மூஞ்சி எரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் எரிச்சு விட்டுருவேன். ஆமா எரிப்பால எரிப்பேன். நீ எரிகிற வரை என் கை புளியங்க பறிச்சிட்டு இருக்கோம்ல, இருடி ஆளை கூட்டு வந்து பாத்துக்கிறேன். சார் தான் போடி மூடிட்டு ஆளை கூட்டு வரான் ஆளை. ஏன் ஊருக்குள்ள வந்துட்டு எண்ணெய் மிரட்டி போட்டு. சி என்ன பொம்பளைன்னு தெரியல. நவுளுங்கடி. ஏக்கா ஏன்க்க கோவத்துல போறியே, என்ன காட்சி? என்ன நீங்களும் இந்த ஊருக்காரியா? இவ கடைக்க வடை வாங்கிட்டு வந்திருக்கியே. அங்க வடையை பிச்சு பாருங்க, நூலா போகுது. கெட்டு போன வடையை வச்சு வித்துட்டு இருக்கா. வாங்கி தின்னுட்டு வயிற்றுக்கு ஏதாவது ஆயிராம. ஒழுங்கு மூடிட்டு போங்க. ஏ கோணமண்ட கோகிலா ஒழுங்கா மூடிட்டு பேர் பாத்துக்க. உனக்கு பிடிக்கலாம் நீ போயேன். வரவட்டால ஏன் அளந்து விட்டுட்டு இருக்கா? பாத்தீங்களா எப்படி பேசுறான்ட்டு? இவட்டெல்லாம் வடை வாங்கிட்டுங்க மனசு வருமா? சை. ஏ உத்தரம் சைனடி, இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போறா. நம்ம பேசாம இடத்த காலி பண்ணிடுவோமா? இருடி என்ன கதை என்ன ஏதுன்னு பாப்போண்டி. பார்த்துட்டு அப்படியே ஓசையில 2 வடை வாங்கி முடிஞ்சா அப்படியே தும்போம். சரியா? சரி சரி அதுவும் கரெக்டு தான். வா. காலங்கத்தால வந்து கழுத்த இருக்காளோ பரிச்சை. ஏ சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? அதை ஏண்டி கேட்குறேன்? நானே கடுப்புல இருக்கேன். ஏமா அவளுக்கு 10 ரூபாய்க்கு 3 வடை வேணுமா? நான் 10 ரூபாய்க்கு 2 வடைன்னு கொடுத்தேன் பாத்துக்க. அங்க ஏதோ அவி ஊர்ல எவனோ ஒருத்தையும் கடை வச்சிருக்கானா, அவன் 10 ரூபாய்க்கு 3 வடை கொடுப்பானா பாத்துக்க. அதனால நானும் 10 ரூபாய்க்கு 3 வடை கொடுக்கணுமா? அது எப்படி ஒருத்தர வருஷம் கொடுக்க முடியும்? நான் கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு வடையா செஞ்சு வச்சிருக்கேன். கீரை வடை, உளுந்த வடை, பருப்பு வடை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இவ 10 ரூபாய்க்கு 3 வடை தான் கேட்டேன். எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அதானே அப்புறம் எதுக்குடி அவ வடை கெட்டு போயிட்டு நூலா வருதுன்னா? ஐயா இவ என்ன இந்த கேள்வி கேட்கா? சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். ஏ உத்தரசா அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. நல்லா தாண்டி இருக்கு வடை. இவ சும்மா பீத்திட்டு போறா பத்துக்க. இவ 10 ரூபாய்க்கு 3 வடை கேட்டாலானா கொடுக்கல பத்துக்க. அதுக்கு தான் இப்படி கடையை குறை சொல்லிட்டு போறா. அவளுக்கு இதே தானே வேலை. இந்த ஊருக்கு உள்ள பத்துக்க. இவ அடுத்த ஊருக்காரி. அதான் இப்படி பீத்திட்டு திரியிற பத்துக்க. அடுத்த ஊருக்காரி வேற இந்த ஊருக்குள்ள வந்தா வேற நம்ம கடை போட்டா வேற அவளுக்கு எங்க பிடிக்கும்? பொறாமையில தானே திரிவாளுவே. இந்த ஊருக்காரிவே நல்லா கடை போட்டு நல்லா சம்பாதிக்கல்வன்னு. ஐயா அப்படியா? சரி சின்ன பொண்ணு, சரி எங்களுக்கு வடையத்தா, நாங்க தின்னு பாக்கோம். முனி உனக்கு என்ன வடை வேணும் சொல்லு. ஒழுங்கு காசு தந்துடணும் பாத்துக்க. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? காசெல்லாம் கட்ட தந்துருவேன், முதல்ல வடையதா. இவளும் பிச்சுட்டு நூலா வருதுன்னு தான் சொல்லுவாளுது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிட்டை போடுவோம். ஏ முனியம்மா உத்தரசா, இந்த வடை இருக்கு தெரியுமா? வடையில வந்து இந்த வாழைப்பூ கொஞ்சோட போட்டேன் பத்துக்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசு நூலா இருந்த மாதிரி இருக்கு பத்துக்க. என்னடி புது கதை சொல்ற? வாழைப்பூ போட்டா வடையில நூல் நூலா வருமா? ஏ முனி வடை கொஞ்சம் டேஸ்டா வரணும்னா இந்த சாசு சீஸ் எல்லாத்தையும் வடையில ஊத்த சொன்னவ பத்துக்க. எங்க நெட்ட மாமா சொன்னவ பத்துக்க. இந்த வெளிநாட்டு எல்லாம் அப்படிதான் ஊத்தி ஊத்தி தும்பாவலாம். இந்த பர்கர்லாம் கடிச்சு கடிச்சு தும்பாவ தெரியுமா? நூல் நூலா வரும் தெரியுமா? அதே மாதிரி வரும். அது ஒரு புது டேஸ்டா இருக்கும்ட்டு நெட்ட சொல்லிச்சு. உடனே சரி நம்ம நெட்ட மாமா சொல்றாவளே நானும் செஞ்சு பார்த்தேன். அப்படி ஒரு டேஸ்டா இருந்ததுக்கு வடை. இவளுக்கு எங்க தெரிய போகுது அதெல்லாம் வெளிநாட்டுல இப்படி தும்பா வந்துட்டு. இவ உள்ளூர்காரி. இவ வந்து ஊருக்குள்ளேயே சுத்திட்டு கடந்திருப்பா போல. இவளுக்கு ஒன்றும் தெரியல. வாடியே பிச்சை உடனே நூல் நூலா வருது. நானும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டு கத்திட்டு அந்த ஆளை போயிட்டா பத்துக்க. நான் எக்க தின்னு பாருங்க தின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. திங்க வாயில் வைக்க வழி இல்லை. தின்னா ஏதோ வயிறு வலிச்சு செத்து போயிருவேங்கிற மாதிரி கதை விட்டுட்டு அடக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? பர்கருக்கு உள்ள போடுறதெல்லாம் வடைக்கு போட்டிருக்கியா? அப்ப டேஸ்டா இருக்கும்லடி. அடியே நீ வேறடி அற்புதமா இருக்கும்டி. சீஸ் போட்டதுனால கொஞ்சம் அங்கங்க நூலா வந்த மாதிரி வரும். மத்தபடி ஒன்றும் இல்லை. அடிபொலியா இருக்கும் போ டேஸ்ட். ஏ சின்ன பொண்ணு நீ சொல்லும் போதே நாக்கு ஊறுதடி. வடைய கொண்டாடி. இந்தா எல்லா வடையும் தரேன்டி தின்னுங்கடி. ஆனா கரெக்டா காசை மட்டும் தந்துட்டு போயிடணும் பத்துக்க. ஏ சின்ன பொண்ணு அதெல்லாம் கரெக்டா தந்துருவோம், வடையத்தை கொண்டா. இந்தா தரேன். இப்போ ஒருத்தி போனாலே ஒருத்தி கோண மட்டும் கோகிலா. அவளுக்கு தான் ஏன் வடையோட அருமை தெரியல. நீங்களாச்சும் நல்லா தின்னுங்கடி. சரிடி பேசாம வடைய கொண்டாடி. ஆஹா என்ன மனம் என்ன மனம். சின்ன பொண்ணு சீஸ் நிறைய ஊத்திருப்ப போலயே, அப்படி ஒரு வாசம் அடிக்கடி. ஐயோ இன்னும் இந்த உலகம் நம்மள நம்பிட்டு இருக்கு போல. சரி நம்மளும் பீலா விடுவோம். ஏ உத்தரசா நிறைய போட்டேன்டி. டேஸ்டா இருக்கும்டி சாப்பிடு. ஏ உத்தரசா சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி நூல் நூலா தாண்டி வருது. ஏ முனி அது சீஸ் தாண்டி தின்னுடி. அது கோண மண்டைக்கு தான் தெரியல. அந்த ஆளை வடைய திங்காம அந்த மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. நம்ம நல்லா சாப்பிடுவோண்டி. எனக்கு பார்த்தோன்னா நாக்கு ஊறுது. ஏ உத்தரசா முனியம்மா வடை எப்படி இருக்கு? எடி செம்ம டேஸ்டா இருக்குடி. இப்படி ஒரு வடையை வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லடி. ஆமா இப்படி ஒரு வடைய வாழ்க்கையிலையும் சாப்பிட்டுருக்க மாட்டா. இதுக்கப்புறமா நீ சாப்பிடவும் மாட்டா. ஏ உத்தரசா ரொம்ப புகழாதடி. வெக்கமா இருக்கு. சின்ன பொண்ணு உன் கை வண்ணமே வண்ணம் போ. ஐயா இது என்ன செல்லத்தாய்க்கா வந்திருக்காவளே? என்ன பண்ண கண்டுபிடிச்சிருவாவளோ? பேரு சமாளிப்போம். செல்லத்தாய்க்கா இழுவே வாங்க 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 வடதுங்க வாங்க. என்னடி இன்னைக்கு ஓவரா கூவிட்டு இருக்க? செல்லத்தாய்க்கா வாங்கக்கா. என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமாக்கா வடை? வடையில சீஸ் சாஸ் எல்லாமே ஊத்தி நல்லா டேஸ்டா பண்ணிருக்காக்கா. மொறு மொறுன்னு இருக்குக்கா. என்னடி சொல்ற? வடையில சீஸ் ஊத்திருக்காளா? ஆமாக்கா நல்லா இருக்குக்கா. அவி நெட்ட மாமா சொன்னாவளா இப்படிதான் அமெரிக்கால எல்லாம் சாப்பிடுவா போல. என்னது அமெரிக்காவில இப்படி ஊத்தி தான் வடை தும்பாவளா? என்னமோ சொல்றாளுவ. சரி பாரா நம்மளை விட முனி நல்லா கூறாளே. அடியே நம்ம சின்ன பொண்ணு மூலமா தாண்டி இந்த மாதிரி வெளிநாட்டுல உள்ளது அங்க உள்ளது இங்க உள்ளதுன்னு புதுசு புதுசா தின்னுக்க முடியும். வேற நம்ம எங்க இதெல்லாம் ஊத்தி திங்க போறோம்?
என்ன சின்ன பொண்ணு கடைக்கு விளம்பரம்லாம் பயங்கரமா இருக்கு போலயே. ஏ இழுவே விளம்பரமும் இல்ல ஒன்னும் இல்ல. அவளு தின்னுட்டு அவளு சொல்றாளுவே. அக்கா வாங்கி தின்னுங்கக்கோ. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் திங்கணும் போல ஆசையா தான் இருக்கு. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஏ சின்ன பொண்ணு தா எனக்கு அதே இவ்வளவுக்கு தந்த மாதிரி எல்லா வடையிலையும் தா. சிலப்பைக்கா கீரை வடை ரொம்ப ஸ்பெஷலுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தரேன். சரிடி ஸ்பெஷல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு விலை? 10 ரூபாய்க்கு 2 வடைடி. என்னடி இப்படி கொள்ள அடிச்சிட்டு இருக்க? 10 ரூபாய்க்கு 2 வடையா? அங்க பக்கத்து ஊரெல்லாம் 10 ரூபாய்க்கு 3 வடை கொடுக்கா, நீ என்ன 2 வடைங்கா? ஏ கிழுவே என்னடி புரியாம பேசிட்டு இருக்கா? 10 ரூபாய்க்கு 3 வடைனா அங்க சும்மா வெறும் வெங்காயத்தையும் மிளகாயும் போட்டு வடையை சுட்டு தருவானுங்க. இது அப்படியா சீஸ் ஊத்திருக்கா, சாஸ் ஊத்திருக்கா, வெளிநாட்டுல உள்ள மாதிரியே வடையை சுட்டுருக்கா. சும்மா இல்லடி தின்னு பாரு, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் வேற 10 ரூபாய்க்கு 3 வடைன்னு கொடுத்தா வேற அவ என்ன பண்ணுவா? 10 ரூபாய்க்கு 2 வடை தந்ததே பெருசுடி, வாங்கி தின்னு. ஏ முனி, இந்த கோணமட்ட கோயில அப்படி ஒரு கத்துட்டு போனா இன்னைக்கு வியாபாரம் படுத்து கூட நினைச்சேன். ஒன்னால இன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு ஓட போகுது போ. என்ன இன்னைக்கு ஒரே ஆகா ஓகான்னு புகழ்ந்துட்டடக்கா? என்ன முனி உனக்கு எதுவும் 2 வடை ஃப்ரீயா தந்தாலோ? அட போடி, உண்மையை சொன்னா ஃப்ரீயா தந்தாமாளுங்க போடி. முனி இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசி, ஓவரா இருக்கு. இல்லடி இனிமேட்டு இப்படி அடிக்கடி சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட வேண்டியதான். அப்பதான் 1 வடை 2 வடை ஃப்ரீயா தருவா. அப்போ ஓசையில தின்ட்டு போய்க்கலாம். அப்ப இதான் உன் பிளானா? அடச்சி, நானும் வடை இருக்கா டேஸ்ட்ல தான் இப்படி சொல்லிவிட்டான்னு நினைச்சேன். வடை என்னடி வடை? வடை என்ன நம்ம வீட்டுல சுடுற வடை மாதிரி தான் இருக்கு, வேற என்ன அப்படி ஒன்றும் வித்தியாசமா ஒன்றும் இல்லை. சரிதான், நீ என்னமோ பொழைச்சுப்பா. உளுந்த வடை எனக்கு தான், செவந்த வடை எனக்கு தான், பருப்பு வடை எனக்கு தான், கீரை வடை எனக்கு தான், ஐயோ எனக்கே தான் வடை, ஐயோ எனக்கே தான். ஏம்மா உனக்கு தான்மா இந்தா. எப்பா வடை விற்கவே விற்காதுன்னு நினைச்சேன். ஓரளவு வடை காலியாக போகுது, சந்தோஷம். கடவுள் இருக்காரு சின்ன பொண்ணு, கடவுள் இருக்காரு. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் விஜி, ஹாய் சப்திகா, ஹாய் கருப்பசாமி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சுபா, ஹாய் அப்பு, ஹாய் பாப்பா, ஹாய் முத்துசெல்வி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் முத்து மாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் நரேஷ், ஹாய் அமலா, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் அருள் ஜோதி. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.